அந்த தவறான செய்தி பத்திரிகையில் இடம்பெற்றதற்காக அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 4 தினங்களுக்கு முன்பு மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அதற்கு துணையாக அரசியல் கட்சிகளும் போராட்டத்திலே பங்கு பெற்றது என்கிற ஒரு செய்தி பத்திரிகையில் வந்துவிட்டது. உடனே அந்த செய்திக்கு தார்மீக பொறுப்பேற்று அதாவது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி தரப்பிலிருந்து அந்த கொடுத்த அந்த விளக்கத்தை வாபஸ் பெறப்பட்டது. 1. 2, அதற்கு அடுத்தாற்போல் 2 தினங்களுக்கு முன்பு சிபிஐ, சிபிஎம் போன்ற செஞ்சட்டை கட்சி தோழர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் சொன்ன செய்தி, உயர்கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய விளக்கத்தை தெளிவாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அரசு தரப்பில், உயர்கல்வித்துறை தரப்பில் நான் சொல்லுகிற அரசு தரப்பில் நாம் சொல்லுகிற செய்தி, நாம் அந்த கொடுத்திருந்த அந்த விளக்கத்தை நாங்கள் அதை முறையாக திருப்ப பெற்றுக்கொண்டோம். 1. அதே நேரத்தில் அந்த தவறான செய்தி பத்திரிகையில் இடம்பெற்றதற்காக அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.